Hi friends, welcome to NNALM. இன்னைக்கு வீடியோல முட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க வந்து தேங்காய் சாதத்துக்கு, தக்காளி சாதம், பிரியாணி, பிரிஞ்சி இந்த மாதிரி எந்த வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் நீங்க சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு 4 முட்டையை வந்து வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வந்து கீறிக்கோங்க, அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும். அதுக்காக இப்போது நம்ம இதில் கீறி எடுத்து வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துடலாம். முட்டையை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா அந்த முட்டைக்குள்ளே இறங்குற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே சேம் பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரெண்டும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி பியூரியாக அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்புக்கும் சேர்த்துருக்கோம், முட்டைக்கும் உப்பு சேர்த்தோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவும் நமக்கு நல்லா வந்து இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி கசிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 தடவை இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது எதுக்காகனா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். நான் வந்து கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸோட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்ப சுவையாக இருக்கும். தோசை, இட்லிக்கு கூட ரொம்ப பிரமாதமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.